ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை தானியேல் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். டேனியல் சாப்டர் 6 verse 16. அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தானியேலுக்கு விரோதமாக பல பொய்யான குற்றச்சாட்டுகளை அங்கிருக்கிறதான பிரதானிகளும் மந்திரிகளும் அதிகாரிகளும் சுமத்தின பொழுது ராஜாவினாலே அந்த தானியேலை விடுவிக்க முடியாமல் போய்விட்டது. Dear children of God, we all know they brought a false accusation against Daniel. அந்த வேளையில தரியு ராஜாவுக்கு தானியேலை விடுவிக்க வேண்டும், சிங்கத்தின் கெபியிலே போடாமல் பாதுகாக்க வேண்டும் என்றதான ஒரு உணர்வு இருந்தாலும் சட்டத்திற்கு முன்பதாக அந்த ராஜா தானியேலை தப்புவிக்க முடியாமல் போய்விடுகிறது. இதுதான் உண்மை. There are times people around you might want to make you safe. They want you not to go into that lion's den, but their hands are tied. They are not able to help you because they are human beings. But you need to understand the Lord whom you serve continually. He is going to deliver you out of the hands, out of the mouth of the lions. தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஆராதிக்கிற, இடைவிடாமல் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் சிங்கங்களின் வாய்களுக்கும் சிங்கங்களின் கைகளுக்கும் நம்மை அவர் தப்புவிக்க வல்லவர் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். தரியு ராஜா அதை அறிந்திருந்தான். The King Darius, he knew that the Lord whom Daniel serves will rescue him out of the trouble. Dear children of God, whatever may be your trouble, don't worry. It may be a trouble in your workplace. It may be a trouble in your family. It may be a trouble in your financial situation. It may be a trouble in your personal life. But the Lord whom you worship continually will deliver you out of every problems in your life. நாம் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் நம்மை விடுதலையாக்குவார். The Lord whom you worship faithfully and sincerely will rescue you from all the troubles in your life. உங்க வாழ்க்கையில இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், எந்த பிரச்சனை வந்தாலும் நான் உன்னை விடுவிப்பேன், எதை பற்றியும் கவலைப்படாத, ஏன் துக்கமுகத்தோடு இருக்கிறாய் என்று கேட்கிறார். நாம் ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக பிதாவே, உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் கஷ்டங்கள் வந்தாலும் அவர்களை விடுவிக்கிற வல்லமையுள்ள தேவன் நீர். அவர்களுடைய பிள்ளைகள் அவர்களை கண்ணோக்கி பார்த்தருளும். அவர்கள் வாழ்க்கையில நன்மை உண்டாகட்டும், ஆசீர்வாதம் உண்டாகட்டும். சகல தீமைகளுக்கும் அவர்களை விலக்கி காத்துக்கொள்ளும். அற்புத அடையாளங்களை செய்தருளும். உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.